ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் பாட போகிறோம். ராத்திரி வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வேண்டாம், பலவீனங்கள் வேண்டாம். கர்த்தரை துதிப்பதற்கு எந்த தடையும் வேண்டாம். உற்சாகமாய் துதிங்க, உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்மை கொண்டு போக போகிறார். இந்த ஆண்டு இந்நாள் வரையிலே நடத்தி வந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ராஜாதி ராஜாவுக்கு இன்றும் என்று மகிமை உண்டாகட்டும். நம் தேவாதி தேவனுக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். ராஜாதி ராஜாவுக்கு இன்றும் என்று மகிமை உண்டாகட்டும். நம் தேவாதி தேவனுக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினம் நம்மை நடத்தி வந்தார். ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினம் நம்மை நடத்தி வந்தார். ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திர பலி சொல்லுவோம். ஆனந்த பலி ராஜாவுக்கு ஸ்தோத்திர பலி. ராஜாதி ராஜாவுக்கு இன்றும் என்று மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனுக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். பக்தரே நம்மை நடத்தி வந்தார், அவர் ஒருவரே நம்மை சுமந்து வந்தார். சொல்லுங்க, பக்தரே நம்மை நடத்தி வந்தார், அவர் ஒருவரே நம்மை சுமந்து வந்தார். இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார். இம்மானுவேலராய் நம்மோடு இருப்பார். இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார். இம்மானுவேலராய் நம்மோடு இருப்பார். ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திர பலி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆனந்த பலி. ஆமென். ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திர பலி. ராஜாதி ராஜாவுக்கு இன்றும் என்று மகிமை உண்டாகட்டும். நம் தேவாதி தேவனுக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். கிருபையால் நீரை நிறுத்தினார், அவர் மகிமையால் நம்மை நிரப்பினார். கிருபையால் நீரை நிறுத்தினார், அவர் மகிமையால் நம்மை நிரப்பினார். கலந்திட்ட நேரம் பலன் கொள்ள செய்தார், மான்களை போல ஓடிட செய்தார். கலந்திட்ட நேரம் பலன் கொள்ள செய்தார், மான்களை போல ஓடிட செய்தார். ஆனந்த பலி. ஆமென். ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திர பலி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆனந்த பலி அவருக்கே, ஸ்தோத்திர பலி அவருக்கே, நம்ம நடத்தி வந்த ஆண்டவருக்கே மகிமை. ஸ்தோத்திர பலி ராஜாதி ராஜாவுக்கே இன்றும் என்று மகிமை உண்டாகட்டும். நம் தேவாதி தேவனுக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். ராஜாதி ராஜாவுக்கு இன்றும் என்று மகிமை உண்டாகட்டும். நம் தேவாதி தேவனுக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினம் நம்மை நடத்தி வந்தார். சொல்லுங்க, ஆண்டு முழுவதும் காத்து வந்தார். அனுதினம் மறுபடியும் ஆண்டு முழுவதும் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினமும் நம்மை நடத்தி வந்தார். ஆண்டு முழுவதும் காத்து
பாடுங்க, வாய்களை திறந்து பாடுங்க. ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களை காத்து வந்தீங்களே, அனுதினமும் எங்களை நடத்தி வந்தீங்களே. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. ஷவரலனமா ரிகரலவலா துரியந்தரலவா. ஆண்டு முழுவதும் காத்து நன்றி சொல்லுங்க. ஓ முழு மனதோடு ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவர், ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவர். ஓ கரங்களை உயர்த்தி ஹalleluya ஷவரலனமா பாடுங்க. ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினம் நம்மை நடத்தி வந்த ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திர பலி. ஆமென். ஆனந்த பலி ஆனந்தமாய் பாடுங்க. ஓ சந்தோஷமாய் பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஆனந்த பலி அவருக்கே. ஆமென். ஷவபபரலா கலவா. ஓ நன்றி. ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திர பலி. ஓ ஆமென். ஆனந்த பலி. ஓ எல்லா துக்கங்களையும் மறந்து விட்டு, எல்லா கவலைகளையும் இந்த ராத்திரி வேளை மறந்து விட்டு ஆனந்த பலி அவருக்கு செலுத்துங்க, ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்துங்க. ஆமென். அவரே நம்மை நடத்தி வந்தார், அவரே நம்மை சுமந்து வந்தார், அவரே நம்மை தாங்கி வந்தார், அவரே நம்மை பாதுகாத்து வந்தார். ஓ ஹalleluya ஜவரலனா கலவா லிகரலனமா. அந்த பிள்ளைகளை இந்த ராத்திரி வேளையிலே நீர் பலப்படுத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இந்த ராத்திரி வேளையிலே அந்த பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துவீராக. கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணின தெய்வம், நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த 24வது ஆண்டு, இந்த 2024வது ஆண்டு ஆண்டவரே முதல் நாள் தொடக்க இந்த கடைசி நாள் வரை கர்த்தர் கிருபையாய் எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. ஆனந்த பலி உங்களுக்கு, ஸ்தோத்திர பலி உங்களுக்கு, மகிமை உங்களுக்கு, கனம் உங்களுக்கு. அவங்க நாமத்தை ஆராதிக்கிறோம், அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், அவங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஷவரலனமா ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அவங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவர். நன்றி. ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர், அனுதினம் நம்மை நடத்தி வந்தார். ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினம் நம்மை நடத்தி வந்தார். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஆண்டு முழுவதும் காத்து வந்தார், அனுதினம் நம்மை நடத்தி வந்தார். ஆனந்த பலி ஆனந்த பலி ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க ஆனந்த பலி. கரங்களை உயர்த்தி ஆனந்த பலி இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திர பலி. கரங்களை தட்டி கரங்களை என்று சொல்லுகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் கண்களை மூடுவோமா? முழு மனதோடு பாடி தேவனுக்கு எல்லாரும் நன்றி சொல்ல போகிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ஆமென்.
நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்தது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஆண்டவர் அவர். ஓ, ஒன்றுமே இல்லாத நாம் துவங்கினோமே இந்த ஆண்டை ஆண்டவர் நிறைவா இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. நன்றி சொல்லுங்க. ஆமே. தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. எல்லாரும் சேர்ந்து, நன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும். சொல்லுங்க, ஆமென். அன்றன்றை காண தேவைகளை இந்த ஆண்டு முழுவதும் பக்தர் சந்தித்து வந்தாரு. அவர் நடத்தின விதம் ஆச்சரியமானது. அதை நினைத்து எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஓ, ஆமென். ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, ஆமென். எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எல்லாரும் சேர்ந்து, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எல்லாரும் சொல்லுங்க, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. ஆண்டோடைய கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபையை பாடுங்க, அந்த கிருபையை பாடுங்க. ஆமென். ஆண்டோடைய கிருபை நம்மை தேடி வந்தது. ஆண்டோடைய கிருபை நம்மை ரட்சித்தது. ஆண்டோடைய கிருபை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிருபைக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. மாத மணிவசத மாணிவச செமதேனா நோணவாத்ம ஸ்துதிகரம். மாத மணிவசத மாணிவச செமதேனா நோணவாத்ம ஸ்துதிகரம். ತರುಗಾಲಲಯ ಸೇರಕಗತ್ತಟ ಸ್ತುತಿ. ಮಾನವಿತನಲ ಸರಕಗತ್ತಟ ಸ್ತುತಿ. ತರುಗಾಲಲಯ ಸೇರಕಗತ್ತಟ ಸ್ತುತಿ. ಮಾನವಿತನಲ ಸರ
கத்தட்ட ஸ்துதி. எபனேசர் எபனேசர் அதவன துளுமா உசுலாகத்தே. எபனேசர் எபனேசர் மாசித்துவில்லே சே உசுலாகத்தே. ஸ்துதி 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 ಅದಗೆ ಮುರೆ ದೇರುವಾಟ ಸ್ತುತಿ 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 தருகாலயசே தேருவாட்ட ஸ்துதி. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும். எல்லாரும் முழு மனதோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அன்றென்றை காண ஆண்டவரே என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அன்றென்றை காண என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆமென். அவர் நடத்தின விதம் நீ நடத்தின விதங்களை சொல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. நீ நடத்தின விதம் மறுபடி சொல்லுங்க. நீ நடத்தின ஓ இந்த ஆண்டு முதல் நாள் தொடக்கம் இந்த கடைசி நாள் வரை கர்த்தர் நடத்தின விதம் அது ஆச்சரியமானது, அது அற்புதமானது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய சுகத்தை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய வெள்ளத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொடுத்தார். ஓ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புத விதமாய் நம்மை நடத்தி வந்தார். எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுங்க. ஆண்டவன் நடத்தின விதத்தை ஒரு விசை திரும்பி பாருங்க. ஓ எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கீங்க, எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க, எத்தனை தனிமை வேலைகளை சந்தித்திருப்பீங்க, எத்தனை கலக்க நேரங்களை சந்தித்திருப்பீங்க, எத்தனை வியாதிகளை நீங்க சந்தித்திருப்பீங்க, எத்தனை நேரங்களில் பலவீனப்பட்டிருப்பீங்க. ஓ இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நிற்பது கர்த்தருடைய கிருபை. அவன் நடத்தின விதம் அற்புதமானது, அதிசயமானது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. அப்பா என்னை நடத்தின விதம் ஆச்சரியமானது ஆண்டவரே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் நடத்த நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே. இதற்கான பாத்திரன் அல்ல, நான் ஒரு பாத்திரன் அல்ல ஆண்டவரே. அப்பா நான் தகுதி இல்லாதவர், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர் ஆண்டவரே. நீர் என்னை கரம் பிடித்து நடத்தினீங்கப்பா. நீங்க என்ன கரம் பிடித்து நடத்தீங்க. ஓ என்னை விட்டு விலகல. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல ஆண்டவரே. ஓ தூங்காமல் உறங்காமல் நீங்களே என்னை பாதுகாத்தீங்க. சத்துருவானவர் எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ ஆண்டவரே சுவாமி காரியங்களை கொண்டு வந்த பொழுதிலும் அவை எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கி எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை ஆண்டவரே வெலனடைய பண்ணி மறுபடியும் எழுப்பி உங்களுக்காய் வாழ பண்ணினீங்களே. நீங்க நடத்தின விதம் ஓ அற்புதமானது. நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஓ ஷாபாரா லா கலாபா ஸ்லிகாரா லா நாமா. ஓ நன்றி சொல்லுங்க. நாமே கர்த்தர் நடத்தின விதத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே நன்றி தகப்பனே. உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்க நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கோடி நன்றி ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களுக்கே ஆராதனை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவன் நடத்தி வந்த விதத்தை நினைத்து ஓ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய தயவை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணினாரே, நமக்காக வழக்காடினாரே, நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறாரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறாரே. கரங்களை தட்டி பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆதரித்து வந்திருக்கிறார்.
வந்திருக்கிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. நம்மை ஆதரித்து வந்தார், நம்மை பராமரித்து வந்தார், நம்மை விசாரித்து வந்திருக்கிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே, உங்களுக்கே மகிமை மகிமை மகிமையை செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். அப்பா, அந்த ஆண்டவரே சுவாமி, வருஷத்தின் இந்த கடைசி மணித்தியாலங்களுக்குள் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவர். இன்னும் ஒரு சில ஆண்டவரே சுவாமி நிமிஷங்களுக்குள் ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் போக போகிறோம். மறுபடியும் நாங்கள் மனதார இந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் முழு மனதோடு உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு விசை நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது வார்த்தை தீர்க்க தரிசனமா எங்களோடு கூட இடைப்படுவதாக. தொடர்ந்து ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. வந்த எல்லா பிள்ளைகளும் இந்த இடத்திலிருந்து போகும்போது நீர் ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய கிருபையினாலும் இந்த நாளில் நீ நிரப்பி நடத்துவீராக. உமது கரத்தில் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து எல்லா மகிமையும் உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாங்கள் ஆண்டவர் இந்த வருஷத்துல எங்கள் கொடுத்த வாக்குத்தத்தமானது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களை பலவான்கள் ஆக்குகிறார். எடுத்துக்கொள்ளும் சங்கீத புத்தகத்திலே 105வது அதிகாரத்திலே 24வது வசனம் வாசிப்போம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். ஆமே சிங்களே. இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு செய்ய போகிற காரியம் என்னவென்றால், வருஷத்திலே தேவன் நமக்கு 2 காரியத்தை செய்ய போகிறதாக அவருடைய வாக்குத்தத்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். நீங்க சொல்லுங்க பாப்பா, என்ன செய்ய போறாரு கர்த்தர்? நம்முடைய ஜனங்களை எப்படி பெருக பண்ண போறாரா? எப்படி பழுக பண்ண போறாரா? நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். நினைக்கலாம், ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படியோ போய்கிட்டு இருக்குது, கொஞ்சத்தை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் நம்மளை மிகவும் பழுக பண்ண போகிறாரா? கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை எங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள செய்யும். அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும். இந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா விசுவாசித்து உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களோ அவங்க இந்த வருஷத்துல அந்த ஆசீர்வாதத்தை காண்பார்கள். මේ පොරොන්දු වචනය කවුරු කවුරු මේක මට අනිවාර්යෙන් සිදු වෙනවා කියලා ලබා ගන්නවාද? ඒ අනිවාර්යයෙන්ම ඔයගොල්ලෝ උරුම කර ගන්නවා.
කරනවා. ஆமே ஆமே. யாரு சந்தேகத்தோட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு கண் பார்வையில பாக்குறீங்களோ அவங்களுக்கு நடக்குமோன்னு எனக்கு சொல்ல தெரியாது. කවුද සැකෙන් මේ පොරොන්දු වචනේ බලන්නේ ඒ අයට සිදුවේද කියලා කියන්න බෑ. ஹalleluya. ஹalleluya. என்ன சொன்னார் பாருங்க ஆண்டுடைய வார்த்தையிலே, උන්වහන්සේගේ වචනේ මොනවද அவர் සඳහන් தம்முடைய ஜனங்களை மிகவும் என்ன செய்வாரா, உன்வாச- பழுக பண்ணுவார். උන්වහන්සේ ස්වකීය සෙනග අතිශයින් උන්වහන්සේ වැඩි කරනවා කියලා. ஆண்டவருக்கு என்ன விருப்பம், பூமியில நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்? උන්වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? මමත් ඔයගොල්ලන්ව පොළවේ කොහමද ඉන්න நாங்க ඕනේ? தான் என்ன எப்படி இருக்கணுமா? අපි තමයි මේ පොළවේ කොහමද பள்ளிக்கு ඉන්න பெருகி ඕනේ? நாங்க தான் ஆசீர்வாதமா இருக்கணும். අපි තමයි වැඩි වෙලා ඒ ආකාරයෙන් අපි වර්ධනය වෙලා ஆண்டவர் ඉන්න ஆதியா ඕනේ. முதலாம் அதிகாரத்திலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கையை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. උපැත්ති පළවෙනි පරිච්ඡේදයේම ආදාම්ට ඒවලට උන්වහන්සේ දෑත් நீங்க දීලා ஆசீர்வதித்து இந்த பூமியை நிரப்புங்கள், நீங்க பள்ளிக்கு பெருகுங்க, நீங்க தான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ඒ දෙදෙනාට උන්වහන්සේ ආශිර්වාද කරලා මේ පොළව ඔයගොල්ලන් ආණ්ඩු කරන්න කියලා උන්වහන්සේ ආශිර්වාද කරා. ஆமென். ආමේන්. ஹalleluya. 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 ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நாங்க இந்த பூமியில ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். උන්වහන්සේගේ සැලසුම කුමක්ද නම් අපි මේ நாங்க පොළවේ பள்ளிக்கு තම பெருக வேண்டும். අපි බෝල් ලෙස වැඩි වෙන්න ඕනේ කියන එක. நாங்க யாத்திராக முதலாம் அதிகாரத்துல නිග්මයාම පළවෙනි පරිච්ඡේදයේ 9 இருந்து 12 வரைக்கும் நாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். 9 සිට 12 දක්වා ඉස්රායල් සෙනග ගැන අපි දෙයක් බලන්න පුළුවන්. கவனமாக அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். ඉතාමත් උවමනාවෙන් මේ කොටස අපි බලමු. யாத்திராக முதலாம் அதிகாரத்துல නිග්මයාම පළවෙනි පරිච්ඡේදයේ 9ஆம் வசனத்துல இருந்து 12 வரைக்கும் வாசிப்போம். 9 සිට 12 දක්වා. வாசிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, நல்லா பாருங்க, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. யார் சொல்றா இது? මේ වචනේ කවුද කියන්නේ? சொல்லுங்க. කවුද කියන්නේ? எகிப்தின் ராஜா. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன சொல்றாருன்னா, මිශ්‍ර දේශයේ රජා වෙන පාරුවන් මොනවද කියන්නේ නා? இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ඉස්රායල් සෙනග இந்த කොයිද? கேள்விக்கு பதில் சொல்லணும். பின்னுக்கு இருந்து சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? ඉස්රායල් සෙනග දැන් කොයිද ඉන්නේ? எங்க இருக்காங்க? කොයිද ඉන්නේ? எகிப்துல இருக்கிறாங்க. මිශ්‍ර දේශයේ ඉන්නවා. எகிப்துல எப்படி வாழ்றார்கள்? මිශ්‍ර දේශයේ කොහමද ඒගොල්ලන් ජීවත් වෙන්නේ? இல்லையா, ஒரு அடிமைகளாக වහල් කමෙන් வேலை செய்து கொண்டு ඒගොල්ලන් වැඩ ஒரு කරමින් கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். තාමත් අමාරු ජීවිතයක් ගත ஆனா இந்த කරමින් ඉන්නවා. எகிப்து ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள ஒரு காரியத்தை காண்கிறார். නමුත් මේ මිශ්‍ර දේශයේ රජතුමා ඉස්රායල් ජනතාව තුලින් එක දෙයක් දකිනවා. எப்படி இருக்கிறாங்களா அவங்க? ඒ අය කොහමද ඉන්නේ? அடிமையா இருந்தாலும் වහල්භාවයෙන් හිටියොත් சுமை சுமக்கிற வேலை செஞ்சாலும் බර ඔසවන අය ලෙස හිටියොත් எப்படி இருக்கிறார்களா? කොහමද ඉන්නේ? 9வது வசனத்துல 2வது பையன் சொன்னாரு, 9 වෙනි පදයේදී දෙවෙනි කොටසේදී මොනවද කියන්නේ? அவர்கள் அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? ඒ සෙනග කොහමද ඉන්නේ? ஏராளமானவர்களும் අපට වඩා බෝ ලෙසද பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். බලවත්ව ඉන්නවා කියලා කියනවා. ஆமே. ආමේන්. அடிமையா வேலை செஞ்சாலும் எப்படியா இருக்காங்களா? වහල්භාවයෙන් හිටියොත් කොහමද ඉන්නේ? உங்களை பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருக்குது. ඒ අයව බලන්නම ஒரு එක பெரிய වෙනස් கூட்டமா භාවයක්. இருக்கிறாங்க. මහත් සෙනගක් ලෙස எல்லாரும் பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க. බලවත්ව ඉන්නවා. இப்ப இந்த எகிப்தின் ராஜா என்ன யோசிக்கிறாருன்னா, එහෙනම් මිශ්‍ර දේශයේ රජතුමා මොනවද இவங்களை හිතන්නේ? விட்டா මේ අයව අතහැරියොත් இவங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போவாங்க. මේ අය දිනෙන් දිනෙන් වර්ධනය அப்ப වෙන්න நாளைக்கு යනවා. ஒருவேளை நமக்கு ஒரு யுத்தம் வந்தால் ඒක යුද්ධයක් එනවා නම් இந்த பலசாலிகள் எங்களுடைய எதிரிகளோடு சேர்ந்து මේ බලවත් අය අපේ විරුද්ධකාරයන් සමග எங்களுக்கு එක්ව விரோதமாவே ஒரு நாள்ல எழும்பிடுவாங்க. අපිට වඩාම අපිට විරුද්ධයෙන් මේ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ඒකට අපි ඊට නොදෙන පිණිස அதனால என்ன செய்யணும்னு சொன்னார்கள்? ඒ නිසා අපි මොනවද කරමු කියලා කියන්නේ ஒரு உபாயம் பண்ணுவோம், අපි නුවණින් ஒரு ක්‍රියා කරන්න தந்திரமா ஒரு ඕනේ காரியம் செய்வோம் என்று சொல்லி අපි නුවණින් ක්‍රියාවක් அடுத்த කරමු வசனங்களை කියලා. வாசிங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக என்னும் பட்டணங்களை பண்டசாலை பட்டணங்களை
கட்டி இவங்க என்ன செய்யறாங்களா இவங்களை ஒடுக்குறதற்காக මේ අයව පීඩාවට පත් කරන இவங்களை මිනිස්සු கஷ்டப்படுத்துகிறதுக்காக අමාරු කරන මිනිස්සු என்ன செஞ்சார் எகிப்தின் ராஜா? මිශ්‍ර දේශීය රජතුමා මොනවද කරේ பேசுங்க, நீங்க தான் பேசணும். என்ன செய்தார்களா? මොනවද කරේ சுமை சுமக்கிற வேலை இன்னும் அதிகமாக்கினார்கள், තවත් බර පටවන ඒ இன்னும் පීඩා அவர்களை කරන ලෙස கஷ்டப்படுத்தினார்கள், තවත් ඒව පීඩා කරන அவர்களுக்கு මිනිස්සු அவர்களை இன்னும் ஒடுக்கினார்கள். තවත් පීඩා කෙරෙව්වා ஹalleluya. හalleluya அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. පොඩිගසා ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් அவங்களை என்ன செஞ்சாரா? ඒ අය මොනවද උනේ எவ்வளவுதான் ஒடுக்க ஒடுக்க කොච්චරක් පීඩාවට පත් කරොත් அவங்க என்ன செஞ்சார்களா? ඒ අය මොනවද ඒ අයට මොනවද சத்தமா උනේ சொல்லுங்க. මේ අයට මොනවද උනේ உங்களோட சத்துருக்கள் உங்களை ஒடுக்குறாங்களா? ඔයගලන්ගේ එදිරිකාරයන් ඔයගලන්ව පීඩාවට පත් කරනවද நீங்க பயப்படாதீங்க. ඔයගලන් බය වෙන්න එපා அவங்க ஒடுக்க ஒடுக்கத்தான் நீங்க என்ன செய்வீங்க? ඔයගලන් පීඩාවට පත් කරන්න තමයි ඔයගලන්ට මොනවද වෙන්නේ பெருகுவீங்கன்னு எத்தனை பேர் බෝ விசுவாசிக்கிறீங்க? වෙනවා කියලා කී දෙනෙක් විශ්වාස இல்லையா? அந்த කරනවද கிறிஸ்தவர்களை வந்து மூட்டை பூச்சிக்கு ஒப்பிடுவார்கள். කිතුනියන් එයා කරින්න මකුළුවන්ට සමාන இந்த කරනවා மூட்டை பூச்சி நசுக்க நசுக்க பெருகுமா? මේ මකුළුවා මරන්න වර්ධනය වෙනවා බෝ වෙනවා என்னவா? மக்குனா. මකුණා. ரைட், உண்மையா? அப்படியா இல்லையா? இந்த மூட்டை பூச்சி நசுக்க நசுக்க தான் அது பெருகிக்கிட்டே போகுமா? මකුණා ඒ ආකාරයෙන් මරන්න බෝ වෙනවා நாங்களும் அப்படிதான். අපිත් ඒ எத்தனை பேர் ආකාරයෙන් ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් இங்க කියනවද பார்வோன் ராஜா என்ன செய்கிறார்? පාරුවන් රජතුමා මොනවද இந்த ஜனம் කරන්නේ பெருக கூடாது, ජනතාව இந்த වර්ධනය ஜனம் වෙන්න வளர ඕනේ. கூடாது, සෙනග இவர்கள் இந்த වර්ධනය பூமியிலே ஆசீர்வாதமா இருக்க கூடாது, මේ පොළවේ என்னைக்கு ආශිර්වාදවත් எங்க වෙන්න காலுக்கு ඕනේ. கீழே සෑම எங்களுக்கு දවසම අපේ அடிமைகளாக කකුලට වහල් භාවයේ எங்களுக்கு வேலைக்காரர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒடுக்க ஒடுக்க වැඩකාරයන් ලෙස ඉන්න ඕනි කියලා පීඩාවට පත් எவ்வளவு ஒடுக்கினார்களோ? කොච්චරක් පීඩාවට පත් කරාද ஆமே, ආමේ அந்த அளவுக்கு அவர்கள் ඒ பெருகினார்கள். තරම් ඒ අය ஹalleluya. හalleluya ஹalleluya. හalleluya அப்படின்னா நமக்கு சத்துருக்கள் வாரது நல்லது, එහෙනම් අපිට සතුරන් එන එක හොඳයි எதிரிகள் எழும்புகிறது நல்லது. එදිරියන් අපිට නැගිටින එක හොඳයි அது வர வரதான் இங்க நாங்க பெருகுவோம். ඒ අය එන්න තමයි අපි அதைத்தான் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில செய்ய ඒ போகிறாரு. තමයි ස්වාමින් වහන්සේ මේ ஹalleluya. ජීවිතේ கர்த்தர் என்ன කරන්නේ செய்ய போறாரா? උන්වහන්සේ මොනවද நம்முடைய කරන්නේ ஜனங்களை තමුන්ගේ සෙනගට மிகவும் பழுக பண்ணி ස්වකීය ලෙස වර්ධනය කරවලා அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் ඔවුන්ගේ එදිරියන්ගේ ඉදිරියේ எப்படி மாத்த போறாரா? කොහමද උන්වහන්සේ මාරු කරන්න යන්නේ பலவான்களாக උන්වහන්සේ බලවත් மாறுவீங்களா? මාරු වෙනවා ஹalleluya. හalleluya ஐயோ, எதிரி வந்துட்டானா அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது, විරුද්ධකාරයන් ආවා කියලා අඬාගෙන වාඩි වෙන්න பிரச்சனை එපා வந்துட்டுன்னு சோர்ந்து போக கூடாது, ප්‍රශ්න ආවා කියලා ஏன் ஆண்டவரே அடி மேல அடி விழுதுன்னு கலங்க கூடாது. ඇයි දෙවියන් වහන්සේ මට ஏன்னா පාර පිට கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ඇයිකෝ ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්නේ உங்களுக்கு வருகிற சத்துருக்களை பார்க்கிலும், ඔයගලන්ට එන්නව உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்க்கிலும், உங்களுக்கு வருகிற போராட்டங்களை பார்க்கிலும் එන්නව පොරබැදීම් கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை ஆண்டவர் பலவான்களாக தேவன் மாற்ற போகிறார். ඔයගලන්ට එන්නව ප්‍රශ්න ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். උන්වහන්සේ වෙනස් කරන්න இல்லையா? நாங்க வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்திலே 12 වෙනි පදයේදී அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ ඔවුන්ට කොච්චරක් පීඩා அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். තරම් ඒගොල්ලන් බෝ වෙලා ஆகையால் ඒ නිසා அவர்கள் இஸ்ரவேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ඒ නිසා ඉතරන් පුත්‍රයන් වෙන්නේ ඒගොල්ලන් ඉතාමත් කෝපයට පත් වුණා කියලා ஆமே. ආමේන් அந்நிய மத்த ஜனங்கள் பார்த்து என்ன செய்ய போறாங்க? අන්‍ය සෙනග ඔයගලන් දෙස உங்களுடைய எதிரிகள் பார்த்து என்ன செய்ய போறாங்க? ඔයගලන්ගේ විරුද්ධකාරයන් ඔයගලන් දෙස බලලා எரிச்சல் அடைய போறாங்க. ඔයගලන් ඊර්ෂ්‍යාවට පත් වෙන්න என்ன යනවා செஞ்சாலும் இவன் வளர்றானே, මොනා කරතුත් මෙයා වර්ධනය எவ்வளவு වෙනවනේ தடுத்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறானே. කොච්චර බාධා කරතුත් ඒගොල්ලන් හොඳට ඉන්නවානේ කියලා ஆமே. ආමේன் அவர்களுக்கு பொறாம வரத்தக்கதாக, එයාට ඊර්ෂ්‍යාව වෙන්න எரிச்சல் තරම්ම வரத்தக்கதாக ඔයගලන්ට කෝපය වෙන්න தேவன் உங்களுடைய තරම්ම தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க ආමේන් போகிறார். දෙවියන් වහන්සේ ඔයගලන්ගේ விசுவாசிக்கிறீங்களா? ආශිර්වාද කරන්න ஆண்டுடைய வார்த்தை சும்மா வருவதில்லை. උන්වහන්සේගේ වචනේ නිකන් ஆண்டவர் செய்ய போறனால தான் ஆண்டவர் பேசிட்டு උන්වහන්සේ இருக்கிறார். කරන්න යන නිසා நீங்க තමයි விசுவாசத்தோட அதை பெற்றுக்கொண்டால் විශ්වාසයෙන් ඒ ලබා ஒன்று நீங்க ගන්නවා பழுகி பெருகுவீங்க, ඔයගලන් බෝ වෙලා වර්ධනය அடுத்தது உங்களுடைய වෙනවා சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க பலவான்களாய் மாற போறீங்க. ඊළඟ දේ තමයි ඔයගලන්ගේ සතුරන් ඉදිරියේ எந்த ඔයගලන් බලවත් சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. මොන වාර්තා වන්නේ වුණත් உங்களை ඔයගලන්ව கண்டு உங்களுடைய සොලවන්න சத்துரு தான் பயந்து ஓடணும். ඔයගලන්ව දැකලා ඔයගලන්ගේ සතුරා තමයි எத்தனை දුවලා பேர் යන්නේ. ஆமென் சொல்றீங்க? කීදෙනෙක් ආමේන් ஹalleluya. කියනවා හalleluya எங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ඔයගලන් තුල ඉන්නව කෙනා කොයි ආකාරයෙන්ද சின்னவரா பெரியவரா? කුඩා කෙනෙක්ද எத்தனை பேர் சொல்லுங்க, சின்னவரா பெரியவரா? කුඩා කෙනෙක්ද මහා அவர்கள் කෙනෙක්ද உள்ளவர் யாரா இருக்கிறாங்க? ඒ අය තුල ඉන්නව කෙනා කවුද ரொம்ப சின்னவங்க. ඉතාමත් කුඩා ஆனா எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறவர் නමුත් මා තුල ඔයගලන් තුල ඉන්නව எப்படிப்பட்டவர்? කොයි ආකාරයෙන් ඉන්නවද எப்படிப்பட்டவர்? කොයි ආකාරයෙන් பெரியவர் பெரிய காரியம் செய்வாரா, சின்ன காரியம் செய்வாரா? මාතු දෙවියන් වහන්සේ කුඩා දේ කරනවද මහත් දේ
ஹalleluya அவர் Hallelujah. பெரிய காரியங்களை செய்வார் Amen. උන්වහන්සේ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம் අද ඔයගලන් ආපු වාර්තාවරණයේ ரொம்ப குறைவான தாழ்ச்சியிலே நீங்கள் வந்திருக்கலாம் තාමත් යටත් බවින් ඔයගලන් ඇවිල්ලා තියෙන්න ஆனா පුළුවන්. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் නමුත් උන්වහන්සේ ඔයගලන්ගේ கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற போகிறார் ඔයගලන්ගේ වාර්තාවරණය அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீங்க பெருகுவீங்க උන්වහන්සේගේ පොරොන්දු அவருடைய வார்த்தையின்படி நீங்க பலவான்களாய் மாறுவீர்கள் උන්වහන්සේගේ පොරොන්දු අනුව ඔයගලන් බලවත් ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல උපැති 26 ஈசாக்குக்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது ඊශාට එක දෙයක් සිදු වෙනවා. 26ஆம் அதிகாரத்துல 26 වෙනි 14ல இருந்து 16 வரை வாசிப்போம் 14 සිට 16 දක්වා කියවමු. ஆதியாகமம் 26 උපැති 26 14ல இருந்து 16 வரைக்கும் 14 සිට 16 දක්වා வாசிங்க அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பயங்கர பஞ்ச நாட்களிலே තාමත් බසංගත දවස්වල ஈசாக்கு விதை விதைக்கிறான். ඊසාන් වපුරනවා. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரா? උන්වහන්සේට ආශිර්වාද எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வதிக்கிறாரா? උන්වහන්සේ ආශිර්වාද எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? කොයි ආකාරයෙන්ද උන්වහන්සේ ආශිර්වාද எத்தனை மடங்கு? කොච්චරක් 100 மடங்கு. 100 ගුණයක් அவன் வர வர விருத்தி அடைந்தான். එන්න එන්න වර්ධනය ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறினான். ඉතාමත් පෝසතෙක් වුණා. என்னெல்லாம் இருக்குது அவனுக்கு இப்ப? උට දැන් මොන දේවල් තියෙනවද? சொல்லுங்க. මොනවද ஆட்டு තියෙන්නේ? மந்த மாட்டு மந்த எல்லாம் இப்ப வேலைக்காரர்கள் நிறைய பெருகியாச்சு. එළුවන් බැටළුවන් ඒ ආකාර වැඩකාරයන් அது வேதம் சொல்லுது அநேக பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு இருக்கிறார்கள். වැඩකාරයන්ද උට ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேகமாய் இருக்கிறதை එළු රැළ ඒ ආකාරයෙන් බැටළු රැළද උට තිබුණා. எதிரிகள் கண்டு ඒ විරුද්ධතාවයෙන් දැකලා என்ன செய்தார்களா? මොනවද කරේ? என்ன வந்துருச்சு? එයාට මොනවද ඇති වුණේ? பொறாம வந்துருச்சு. ඊර්ෂ්‍යාවක් ඇති වුණා. பொறாம வந்து என்ன செஞ்சாங்களா? ඊර්ෂ්‍යාවක් ඇති වෙලා මොනවද ஆபிரகாமோட කරේ? நாட்களை வெட்டி வச்சிருந்த அந்த கிணறுகள் எல்லாம் ආබ්‍රාම්ගේ දවස්වල කපලා තිබුණා මුලින් සියල්ලම. மண்ணை போட்டு மூடி போடுறாங்க. ඒවා පස් දාලා වැව්වා. எதனால? ඇයි? இவன் பெருக கூடாது, මෙයා වර්ධනය වෙන්න හොඳ නැහැ. இவன் ஆசீர்வாதமா இருக்க கூடாது, මෙයා ආශිර්වාදමත් இவன் වෙන්න நல்லா හොඳ இருக்க නැහැ. கூடாது. හොඳට ඉන්න හොඳ நிறைய නැහැ. பேருக்கு என்ன பிரச்சனைனா බොහෝ අයට මොනවද ප්‍රශ්නේ නම් எப்படி இருக்க கூடாது? කොහොමද ඉන්න හොඳ නැත්තේ? எங்களை பார்க்கிலும் நல்லா இருக்க கூடாது. අපිට වඩා හොඳට ඉන්න හොඳ නැහැ. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? ஏதோ இருந்துட்டு போனா பரவாயில்ல, හිටියට කමන්නේ ஆனா නැහැ. எப்படி இருந்துட கூடாது? කොහොමද ඉන්න හොඳ නැත්තේ? எங்களை பார்க்கிலும் நல்லா வந்துட கூடாது. අපිට වඩා හොඳට அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அபிமெலேக்கு අබිමෙලෙක් මොනවද 16வது කියන්නේ? வசனத்திலே 16 වෙනි පදයේ அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி ඊසාක් දෙස நீ எங்களை බලලා விட்டு போய்விடு, නුඹ මා අපෙන් ඈත් වෙන්න. எங்களை பார்க்கிலும் අපට වඩා நீ எப்படி மாறிட்ட? නුඹ කොහොමද වර්ධනය වුනේ? எங்க நாட்டுக்கு தஞ்சம் புகுத வந்தாய், අපේ රටට නුඹ ඇවිල්ලා எங்க நாட்டுல வந்து விவசாயம் செய்யற, අපේ රටේ ඇවිල්ලා වගා எங்களுக்கு කරලා இல்லாத ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. අපිට නැති ආශිර්වාදයක් නුඹට நீ තියෙනවා. எங்களை பார்க்கிலும் பலவானாய் மாறினபடினால නුඹ අපිට වඩා බලවත් ලෙස වෙනස් වුණ නිසා எங்களை விட்டு நீ போயிரு. අපෙන් නුඹ ඈත් වෙන්න කියනවා. ஹalleluya. හalleluya. என்ன வந்துருச்சு? එහෙනම් මොනවාද ඇති වුනේ? பொறாம வந்துருச்சு. ඊර්ෂ්‍යාවක් ඇති ஆனா වුණා. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது? නොමුත් උන්වහන්සේගේ දරුවන්ට මොනවාද ඇති සිදු වෙන්නේ? சொல்லுங்களேன், எப்படி மாறினாரு? ඒ අය ஒரு මොකද වෙනස් ஆசீர்வாதமான மனுஷனா ආශිර්වාදමත් அவன் பழுகி பெருகினான், බෝලෙස ஒரு பெரிய பலவானாய் மாறினான். බලවත් ලෙස මාරු වුණා. 24 வசனத்தை வாசிங்க. 24 වෙනි පදය. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் என்ன சொன்னார் ஆண்டவர்? මොනවද இப்ப இங்க இருந்து விரட்டுறாங்க ஈசாக்க. ඉඳලා ඊසාක් වේලවනවා. ஒரு தவறும் செய்யல. සි වැරදක් කරේ නැහැ. என்ன காரணம்? මොනවද හේතුව? ஆசீர்வாதமா மாறுறான். ඔව් ආශිර්වාදමත් இவன் වෙන නිසා. பெருகுறான். ඔව් වර්ධනය வேற වෙනවා. எந்த பகையும் இல்ல. වෙන කිසි තරක් නැහැ. ஹalleluya. Hallelujah. இவன் சரின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போறான். මෙයා හරි කියලා අතහැරලා යනවා. ஆண்டவர் போற எல்லா இடத்துலயும் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ඔව් යන්නා වූ සෑම ස්ථානයේදී උන්වහන්සේ උට கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னாரா? උන්වහන්සේ උට දර්ශනය වෙලා උන්වහන්සේ මොනවද කිව්වේ? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? මොනවද කිව්වේ? பயப்படாதே, බය නොවන්න කියලා කිව්වා. நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்த
உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன செய்வேன்? இங்க ஒரு விஷயத்தை பாத்தீங்களா? මේ ස්ථානයේ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு? උන්වහන්සේගේ දරුවන් සියලු දෙනාටම උන්වහන්සේ කොයි ආකාරයෙන්ද ආශිර්වාද சும்மா කරන්නේ? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரா? නිකං ආශිර්වාද කරනවා කියලා சும்மா කියනවාද? நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாரா? නිකං නුඹ හොඳට ඉන්නවා කියලා ඉඳී කියලා කියනවාද? எப்படி சொல்றாரு? කොහොමද කියන්නේ? உன்னை மிகவும் නුඹ බෝලෙස பெருக பண்ணுவேன், මම ආශිර්වාද කරනවා. பழுக பண்ணுவேன், මම වර්ධනය உன்னை කරනවා. அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், බෝලෙස මම உன்னை பலவானாய் மாற்றுவேன். මම බලවත් ලෙස වෙනස් කරනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இந்த උන්වහන්සේ வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம். என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? මේ පොරොන්දු අපි සියලු දෙනාම அவர் එක්සිත தம்முடைய තියමු. ஜனங்களை උන්වහන්සේගේ සුව மிகவும் பழுக பண்ணி අතිශයින් அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் උන්ගේ එදිරිකාරය அவர்களை பலவான்கள் ஆக்குவார். ஹalleluya. කරනසේක உங்களுடைய வாழ்க்கையில செய்வாரா? ඔයගලගේ ජීවිතේදීත් இந்த வருஷம் என்ன நடக்க போகுது? මේ අවුරුද්දේ මොනවාද සිදුවෙන්නේ යන්නේ? சொல்லுங்க, என்ன நடக்க போகுது? මොනවාද සිදුවෙන්නේ இந்த යන්නේ? சபை மக்கள் எல்லாம் பெருக போறீங்க, අපේ සභාවේ සෙනග වර්ධනය වෙන්න பழுக போறீங்க, ඒ ආකාරයෙන් බෝ වෙන්න යනවා. ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ආශිර්වාදය ලබා உங்களுடைய ගන්න යනවා. சத்துருக்களை பார்க்கிலும் உங்களுடைய உங்களுடைய எதிரிகளை பார்க்கிலும் உங்களை விரோதிக்கிறவர்களை பார்க்கிலும் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ඔයගලගේ අසල්වැසියන්ට සෑම நீங்க දිනකට தான் எப்படி மாற போறீங்க? ඔයගලන් තමයි කොහොමද වෙනස් பலவான்களாக. බලවත් ලෙස. ஆமென். ආමේන්. நாங்க பலவீனமானவர்கள் அல்ல. අපි බැලවින් எத்தனை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, අපි සියලු දෙනාම நாங்க பலவீனமானவர்கள் அல்ல, දුර්වලතාවයන් நாங்க பலவான்கள். අපි බලවත් අය. நாங்க ஒடுக்கப்படுகிறவர்கள் அல்ல, පීඩාවට ලක් වෙන්නව අය නෙවෙයි. நாங்கள் மிகவும் பழுகி பெருகுகிறவர்கள். අපි ඊටමත් බෝ සෙනග ලෙස ඉන්නවා. ஆமென். ආමේன். அவன் ஒடுக்குறான் இவன் ஒடுக்குறான்னு அழாதீங்க. ඒ අය පීඩා කරනවා, මේ අය அங்க පීඩාවට இருந்து எதிரி வரான் இங்க இருந்து எதிரி வரான்னு கவலைப்படாதீங்க. මේන් අපිට විරුද්ධකාරයන් என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னது? අයිකොත් උන්වහන්සේගේ ஒடுக்க ஒடுக்கத்தான் என்ன வருமா? පීඩාවක් එන්න එන්න තමයි මොනවාද ඇති වෙන්නේ? பெருக்கம் வரும். ඒ වර්ධනයක් உங்களை ඇති யாராவது වෙන්නේ. நசுக்குறாங்களா? ඔයගලන් කවුරු හරි පොඩි காயப்படுத்துறாங்களா? තුවාල කරනවා. துன்பப்படுத்துறாங்களா? දෙනවාද? சந்தோஷப்படுங்க. සතුටටපත් என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. අයිකොත් උන්වහන්සේ ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறாரு. நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பீங்க. මේ පොළවේ ඔයගලන් கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையோட தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ඔයගලන්ගේ ජීවිතේ එන්නව கடந்த ஆண்டுகள் நீங்க கண்ட துக்கங்களை இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பார். පසුගිය අවුරුද්දේ දැක්ක දුක් ஹalleluya. සියල්ලම උන්වහන්සේ அவருடைய අපට வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நடத்துவார். පොරොන්දු අනුව எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து යනවා. நின்று සෑම දිනම උන්වහන්සේගේ எல்லாரும் எழுந்து நின்று සෑම இந்த දිනම வாக்குத்தத்தத்தை சொல்லி මේ පොරොන්දුව தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. පුද්ගලිකව ඔයගලන් උන්වහන්සේට යාඥා எல்லாரும் කරන්න. கண்களை மூடிக்கொள்வோம். සෑම දිනම ආස්වාස நீங்க இந்த வருஷத்துல இந்த ஆரம்ப நாளிலே මේ අවුරුද්දේ මේ පටන් நாங்க தேவ சமூகத்திலே வந்து நிக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய අභිමුඛයෙන් வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நிக்கிறோம். උන්වහන්සේගේ පොරොන්දු எல்லாரும் நல்ல கண்களை மூடி සෑම දිනම ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ස්වාමින් වහන්සේ දෙස ஆண்டவரே இந்த வருஷத்துல ස්වාමිනී මේ ஆண்டவரே என்னை என் අවුරුද්දේදී குடும்பத்தையும் පියාණනි මාවද මගේ පවුලටද ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ඔබ වහන්සේ எங்களை ආශිර්වාද பழுகி කරමි. பெருக பண்ணுங்க. අපිව බෝලෙස எங்களை වර්ධනය மிகவும் කරවන්න. எங்களை பழுக பண்ணுங்க. තාමත් අපිව බෝ எங்களுடைய කරවන්න. சத்துருக்களை பார்க்கிலும் අපේ එදිරිකාරයන් எங்களுக்கு இருக்கிற ඉදිරියේ பிரச்சனைகளை பார்க்கிலும் අපිට තිබෙනා වූ ප්‍රශ්න எங்களுக்கு இருக்கிற මතුවේදී போராட்டங்களை අපිට பார்க்கிலும் තිබෙනා වූ පොරබැදීම් වලට වඩා எங்களை பலவான்களாய் நீங்க අපිව மாற்றுங்க. බලවත් ලෙස ඔබ எங்களை වහන්සේ இன்னும் වෙනස් பலப்படுத்துங்க. කරන්න. අපිව තවත් இன்னும் எங்களை බලවත් தைரியப்படுத்துங்க. කරන්න. තවත් අපිව ஆண்டவரே, உம்முடைய ධෛර්යපත් இந்த කරන්න. வாக்குத்தத்தமானது යන්නේ මේ පොරොන්දු என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். අපේ ජීවිතේ என்னுடைய ඉෂ්ට கை වෙන්න பிரயாசங்களிலே பெருக்கம் வர வேண்டும். දෑතේ என் ඵලයේ வியாபார தொழில்களிலே பெருக்கம் வர வேண்டும். ව්‍යාපාරේ රැකියාවෙන් ඒක වර්ධනය என்னுடைய කරගන්න ஊழியத்திலே ඕනේ. பெருக்கம் வர வேண்டும். தேவ சேவை எங்களுடைய துளின் சபையிலே வர்த்தனை பெருக்கம் தப்பினோம். வர வேண்டும். අපේ සභාව තුළ ஆண்டவரே, වර්ධනයක් நாங்கள் ඇති ஆசீர்வதிக்கப்பட்ட වෙන්න ஜனங்களாக ஞானனி අපි நாங்கள் வாழ்கிற ආශිර්වාද பூமியிலே සෙනග අපි ඉන්නා நாங்கள் වූ வாழ்கிற இந்த පොළොවේදී பிரதேசத்திலே අපි ඉන්නා நாங்கள் මේ வாழ்கிற மற்ற ප්‍රදේශයේ ஜனங்கள் மத்தியிலே අපි ජීවත් වෙන ஆண்டவரே, වාසී அவர்களை ජනතා பார்க்கிலும் මැදියේදී எங்களை பலவான்களாய் நீங்க ஆமென். மாற்ற போறீங்க. ஏற்ற அவர்களை பலவான் பார்க்கிலும் எங்களை பலவான் மிகவும் பழுக பலவான் பண்ண போறீங்க. பலவான் இந்த அப்பே வாக்குத்தத்தத்தை ஜீவித சொல்லி உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. பலவான் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஞானனி ஒரு சிறு ஸ்துதி நேரம் சுவாமினி. மாத்திர யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக ஆண்டவரே, எங்களை மிகவும் பள்ளிக்கு பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அநேக குறைவுகளை கண்டிருக்கலாம். அநேக ஆண்டவரே சுவாமி தேவைகள் மத்தியிலே உள்ள ஜனங்களாய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா, எங்களை மிகவும்
பழுக பண்ண போறீங்க, எங்களை மிகவும் பெருக பண்ண போறீங்கப்பா. எங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் எங்கள் எதிரிகளை பார்க்கிலும் ஆண்டவரே எங்களை பலவான்களாக அவர்கள் மத்தியிலே அவர்கள் முன்னணியிலே எங்கள் தலையை உயர்த்தி வைக்க போறீங்க, எங்களை மேன்மைப்படுத்தி வைக்க போறீங்க. அநேகர் கண்டு எங்களை பொறாமைப்படுகிற அளவுக்கு, அநேகர் கண்டு எங்களை குறித்து எரிச்சல் அடைகிற அளவுக்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க, உயர்த்த போறீங்க. ஆண்டவரே பெருக பண்ண போறீங்க. ஆவியானவரே உடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென் ஆமென் என்று இருக்கிறபடினா எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் சபை மக்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியத்திலே அதை செய்ய போற தயவுக்காய் நன்றி அப்பா. இந்த சபை இந்த ஆண்டிலே இன்னும் அதிகமாய் பள்ளிக்கு பெருக போகிறபடினா ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை பார்க்கல நாங்கள் பலவான்களாக இந்த இடத்திலே மாற போறபடினால ஓ உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே கர்த்தர் நீங்க நல்லவர், கர்த்தர் நீங்க பெரியவர், எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன், எங்களை பலவான்களாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களை பெருக பண்ணுகிற, எங்களை உயர்த்துகிற, எங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். விசுவாசத்தோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ஆண்டவரே, நீங்க நல்லவர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால ஓ உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஓ நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி கர்த்தாவே. உற்சாகமாய் ஒரு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், சர்வவல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார், நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி எலியாவின் தேவன் என்னை எப்படியும் நடத்துவார், எதிரியின் கண்கள் முன்னே அக்கினியாய் இறங்கிடுவார். எலியாவின் தேவன் என்னை எப்படியும் நடத்துவார், எதிரியின் கண்கள் முன்னே அக்கினியாய் இறங்குவார். கையளவு மேகம் போதும் பெருமலையின் சத்தம் கேட்கும், கையளவு மேகம் போதும் பெருமலையின் சத்தம் கேட்கும், தேசமெங்கும் எழுப்புதல் காற்று வீசிடும், தேசமெங்கும் எழுப்புதல் காற்று வீசிடும், நான் கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார், நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார். நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். சர்வ வல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்ல தேவன் ஆமே என்னை ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார். நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். நான் பல கூட்ட ஜனமாக ஆசீர்வதிப்பார். நான் பலுகி பெருகிட ஆசீர்வதிப்பார். சர்வ வல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்ல தேவன். எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி கர்த்தாவே. அப்பா உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லமுள்ள ஆண்டவராய் இருக்கு. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட சர்வ வல்லமுள்ள ஆண்டவராய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு நீர் அழைத்து ஆசீர்வதித்தது போல இந்த ஆண்டு கர்த்தாவே எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்தீரே, ஈசாக்கை பெருக பண்ணினீரே. இந்த 2025வது ஆண்டிலே எங்களையும் எங்கள் சபையாரையும் பெருக்கத்தை, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை, எல்லாவற்றிலும் மேன்மையை, எல்லாவற்றிலும் உயர்வை என் ஆண்டவர் கொடுக்கிற தயவுக்காயுமை சோதரிக்கிறார். சத்துரைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே சுவாமி பலவான்களாய் கத்திரங்களை பெருக பண்ண போகிறீரே, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஓ நன்றி. வானத்தின் பல கனிகள் திறக்கப்படுவதாக இந்த அருமையான ஆண்டவரை புதிய நாளிலே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே வானத்தின் பல கனிகள், வானத்தின் பல கனிகள், வானத்தின் பல கனிகள் ஓ திறக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கடந்து வருவதாக ஆவியானவரே. இந்த மாதத்திலே அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரே மது பிள்ளைகள் காணட்டு. இந்த ஆண்டிலே அநேக ஆசீர்வாதங்களை காண்பார்களாக. நன்றி கர்த்தாவே. உங்க நாமத்தை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி.